Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதாவது AI சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, இது எதுக்காக நான் படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும், இது படிக்கணுமா வேண்டாமா, இது என்ன பண்றது அப்படின்ற ஒரு சும்மா அவுட்லைன் மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா ஏஐனா சாட்ஜிபிடி தான்ப்பா, சாட்ஜிபிடியை தான் ஏஐன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம். பட் ஏஐ சாட்ஜிபிடி கிடையாது. சாட்ஜிபிடி மட்டும்தான் ஏஐயா? நோ, நாட். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ அதாவது ஏஐ சாட்ஜிபிடி மாதிரி தான், பட் அது மட்டுமே சாட்ஜிபிடி கிடையாது. சரிங்களா? ஸோ இது என்ன நினைக்கிறாங்கன்னா ஏஐ சாட்ஜிபிடின்றது என்னது 5% தான் கரெக்ட். மற்றவங்க எல்லாருமே இது கூட ஒத்து போகிறதுக்கு ஒரு 5% பாஸ். சாட்ஜிபிடி ஏஐயுடைய ஒரு 5%ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் ஃபுல்லாக இதுன்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்போ காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க ஏஐ தான்ப்பா சாட்ஜிபிடி, ரெண்டும் ஒன்று தான்ப்பா, ஏஐனாலே சாட்டிங் அண்ட் ரைட்டிங் ஆன்சர்ஸ்ப்பா, கேள்வி கேட்குறதும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதும் தான்ப்பா ஏஐ, வேற எதுவும் இல்லைப்பா. ஏஐ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏஐலாம் பார்த்தீங்கன்னா வெறும் டெக்கி பீப்புளுக்கு தான்ப்பா ரொம்ப அவசியப்படும், அவங்களுக்கு தான்ப்பா இதெல்லாம் அவசியம், நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. உண்மையை பார்த்தீங்க அப்படின்னா சாட்ஜிபிடி அப்படின்றது ஏஐல ஒரு டூல் தான். சரிங்களா? ஏஐல நிறைய டூல்ஸ் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் த டூல்ஸ் தான் பாத்தீங்கன்னா சாட்ஜிபிடின்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? ஈஸியா புரியறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஃபோன்ல ஏஐ இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம கேமரால இருக்கா? இருக்கு. சரிங்களா? நம்மளோட மியூசிக்ல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சாட்ஜிபிடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இப்போ நம்ம மியூசிக்ல பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்றோம் அப்படின்னா ரேண்டமா எதனா ஒரு பிளேலிஸ்ட் நமக்கு காட்டும். எப்படி காட்டும்? நம்ம இது வரைக்கும் வாட்ச் பண்ணதெல்லாம் வச்சுட்டு அதுல உங்களுக்கு எது பிடிக்கும்ன்றதை காட்டும். யூடியூப்லயும் அதே தான், நம்மளோட கேமராலையும் அதே தான். சரிங்களா? ஸோ அது தானாவே என்ன பண்ணும், அதுவா உங்களுக்கு எதனா ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்து மூலியமா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நமக்கு அதுல ஆட் வரும். ஸோ அது எல்லாமே ஏஐ தான். சாட்ஜிபிடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏஐ தானே தவிர அதுதான் கிடையாது. ஏஐன்றது ஹோல் சிஸ்டம் குறிக்கும். சரிங்களா? சாட்ஜிபிடி வாட்ஸ்அப் மாதிரி. இப்போ ஸ்மார்ட் போன்ல நிறைய ஆப்ஸ் இருக்குமா, அதுல வாட்ஸ்அப்பும் இருக்குமா, அதே மாதிரி ஏஐல நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதுல சாட்ஜிபிடியும் ஒண்ணு. அது ரெண்டுமே சேம் கிடையாது. ஓகேங்களா? சரி, அப்போ ஏஐனா நிஜமாலே என்னது மேம்? சாட்ஜிபிடி ஏஐ கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அதாவது சாட்ஜிபிடி தான் ஏஐ அப்படின்றது மாய் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஏஐனா என்னது மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏஐ என்ன சொல்லுவாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ் தட் லேர்ன். சரிங்களா? மெஷின்ஸ் என்ன பண்ணும், நம்ம சொல்லி கொடுக்கும் போது அது கற்றுக்கும். நம்ம சொல்லும் போது நமக்கு இன்ஃபர்மேஷன் அது என்ன பண்ணிக்கும், அதுவே தேடி அது மூலியமா அது ஆல்டர் ஆகிக்கும். சிஸ்டம்ஸ் தட் அனலைஸ் டேட்டா, எந்தெந்த டேட்டாவில் எந்தெந்த சிஸ்டம்லாம் டேட்டாவை அனலைஸ் பண்ணுதோ அதையும் ஏஐன்னு சொல்லலாம். டூல்ஸ் தட் ப்ரெடிக்ட், டிசைட் அண்ட் ஆட்டோமேட், எந்தெந்த டூல்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதோ, நடக்க போகிறத இப்போவே அதெல்லாம் சொல்ல முடியும், முடிவெடுக்க முடியும், அதுவே எல்லா விஷயத்தையும் ஆட்டோமேட் ஆக்க முடியும் அப்படின்னா அதை தான் ஏஐன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சாட்டிங் அப்படின்றது ஏஐயுடைய ஒன் ஆஃப் த டூல். ஓகேங்களா? சாட் பண்ணுவோம்ல, டெய்லி வாட்ஸ்அப் பண்ணுவோம், ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுவோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயுடைய ஒன் ஆஃப் த டூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஏஐ எங்க மேம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு, இப்போ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூப் ரீல்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடியதாக வருதா, அப்போ அது எல்லாமே ஏஐ தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் நம்ம ப்ரெடிக்ஷனுக்காக, நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்மளுடைய ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணுறோம், இன்சூரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்மளுடைய ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஷாப்பிங் பண்ணுவோம்ல, அதுலேயும் ஏஐன்றது யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எஜுகேஷன்லேயும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆஃபீஸஸ் அண்ட் கார்பரேட்ஸ்லேயும் ஏஐன்றது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஏஐ கற்றுக்கவே இல்லைனாலும் உங்களுக்கே அறியாமல் நீங்கள் ஏஐயை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுதான் உண்மை. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் உண்மை. சரிங்களா? ஓகே, ஸோ சாட்ஜிபிடி அப்படின்றது ஒன்லி ஒன் ஏஐ டூல் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய டைட்டில் எனக்கு என்னது, ஏஐயும் சாட்ஜிபிடியும் ஒன்று கிடையாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். கரெக்டா? ஸோ சாட்ஜிபிடியில் என்ன பண்ண முடியும், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும், அதாலேயே ஓன் கண்டென்ட்டை எழுதி கொடுக்க முடியும், கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாமே என்ன பண்ண முடியும், சாட்ஜிபிடியால் பண்ணலாம்.
ஆனால் ஏஐல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம், சாட்ஜிபிடியாலையும் பண்ணலாம், பிஸ்னஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம், சரிங்களா, ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஒர்க் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். இது நம்மளால சாட்ஜிபிடியால பண்ண முடியாது, சரிங்களா. அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தலாம், ஓகேங்களா. இது எல்லாமே நம்மளால ஏஐல பண்ண முடியும். ஸோ சாட்ஜிபிடியை விட ஏஐ தான் இன்னும் பெட்டரானது அப்படின்றத நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. சரிப்பா. ஸோ அது இல்லாமல் why only ChatGPT is not enough? ஏன் மேம் அதை ChatGPT இருக்குல்ல, அது பத்தாதா, அதுக்கும் தாண்டி அதையும் தாண்டி வேற என்ன மேம் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ChatGPT மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸ்கில் லிமிட்டடாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வேற எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. அது மூலியமா ChatGPT எனக்கு நல்லா தெரியும், சூப்பராக தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு கொடுப்பாங்களா? டவுட் தான், சரிங்களா. ஈஸிலி ChatGPT கொடுக்கக்கூடிய நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான பண்ண முடியும். ஜெமினி வந்துருச்சு, அடுத்தடுத்து நிறைய வந்துருச்சு, கரெக்டா. ஸோ அது நம்மளால சொல்ல முடியாது, இது மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஏஐல ஏஐ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ChatGPT மாதிரியான மல்டிபிள் டூல்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் நம்மளால கொண்டு வர முடியும், சரிங்களா. நம்மளுடைய கரியர்ல ஒரு அட்வான்டேஜா அது அமையும், சரிங்களா. ஓகே, அது எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் கொஸ்டின், ஓகேங்களா. த ரியல் கொஸ்டின் இஸ் நாட் உங்களுக்கு ChatGPT தெரியுமா அப்படின்ட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு ஏஐ ஸ்மார்ட்டா யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ ChatGPT தெரியுமா இல்லையான்றது யாருக்கும் கேள்வி கிடையாது. ஏஐ தெரியுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியுமா உங்களுக்கு, அதை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்றதான் இப்போ வரக்கூடிய நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ்ல இதுதான் கேட்குறாங்க, ஓகேங்களா. சரி, அப்போ யாரு மேம் ஏஐ கத்துக்கணும், நான் கத்துக்கலாமா, எனக்கு அவசியமா, அல்லது நான் கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ லேர்ன் பண்ணிக்கலாம், டீச்சர்ஸும் லேர்ன் பண்ணலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸாக இருக்கட்டும், நான் டெக் பீப்புளாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும். கோடிங்ன்றது அவசியமே கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கோடிங் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. இப்போ கோடிங்கே தேவையில்லை, நீங்கள் ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்தா போதும், தானாகவே எல்லாமே என்னது ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து லாங்குவேஜுமே நமக்கு பேரியர் கிடையாது. உனக்கு வந்து தமிழில் நீங்கள் டைப் பண்ணி கூட இதை பண்ணலாம், இங்கிலீஷில் டைப் பண்ணி கூட பண்ணலாம், ஓகேங்களா. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் கூட நீங்கள் கேட்டு, வாய்ஸில் கூட நீங்கள் கேட்டு அதை ரெடி பண்ணலாம். ஏஐ வந்து ரெடி பண்ண முடியும். உங்களுக்கு லாங்குவேஜ்ன்றது ஒரு பேரியராகவே இருக்காது, ஒரு தடங்களாகவே இருக்காது. ஸோ ஏஐ மூலியமாக நமக்கு கரியர் பூஸ்ட்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலலாம் ஹெல்ப் பண்ணும், வேகமாக வேலை பார்க்க ஹெல்ப் பண்ணும், ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் எடுத்து போடுறது இல்லாமல் இது மூலியமாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவசியப்படுதோ அது எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்மளுடைய ப்ரொஃபைலை அப்கிரேட் பண்ணும், இன்டர்வியூ இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் என்னது நம்மளை தனியாக எடுத்து காட்டும், சரிங்களா. ஸோ ஏஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்கில்லாக மாறிட்டு இருக்கு. எப்படி இங்கிலீஷ் பேச கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ன்ட்டு எப்படி முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ எல்லா இன்டர்வியூவில், எல்லா ஜாப்ஸில், இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏஐ வந்து தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்டாகவே என்னது நமக்கு மாறிட்டு இருக்கு, சரிங்களா. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, இதுதான் ரியாலிட்டி. ஓகே, ஸோ ஏஐயை கரெக்டாக சரியான வழியில் நம்ம கற்றுக்கணும், சரிங்களா. ரேண்டம் வீடியோஸ் பார்க்கறது மூலியமாக நம்மளால் ஏஐ ஃபுல்லாக முழுமையாக லேர்ன் பண்ண முடியாது. ChatGPTயோட ப்ராம்ப்ஸை மட்டும் வச்சுட்டு நம்மளால் ஏஐ ஃபுல்லாக லேர்ன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன ஆகும், இப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் தான் இன்னும் அதிகமாகும், இன்னும் குழப்பங்கள் தான் அதிகமாகும். அப்போது எப்படி பண்ணணும்னா, நமக்கு ஸ்ட்ரக்சர்டான லேர்னிங் வேணும். பேசிக்லேருந்து ஒரு படிப்படியாக மேலே ஏறுற மாதிரி இருக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு ரொம்ப தெளிவாக புரியணும். அப்படி தான் நம்ம எந்த டூலாக இருந்தாலுமே நம்மளால ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் யூசேஜ் இருக்கணும், அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டெய்லி பழகணும், டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் இருக்கணும். அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும், சரிங்களா. இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால என்னது ஏஐ ஒழுங்காக கற்றுக்கிட்டு அது ஒழுங்காக அப்ளை பண்ணும் போது தான் நமக்கு அது பிரயோஜனப்படும். இல்லைன்னா அது கற்று வச்சுட்டு யூஸ்லெஸ் இல்லையா. ஸோ அதனால ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இஃப் ஏஐ இஸ் திஸ் பவர்ஃபுல், இந்த அளவுக்கு ஏஐ வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏன் அதை ஒழுங்காக கற்றுக்க கூடாது? நம்ம எல்லா இடத்துலையும் திரும்பி பார்க்குற எல்லா இடத்துலையும் ஏஐ இருக்குது. அப்போ ஏன் அதை நம்ம ஒழுங்காக கற்றுக்க கூடாது? ஏன் அது சிம்பிளான நார்மலான வழியில் ஏன் கற்றுக்கக்கூடாது? ஏன் வந்து அதுவும் தமிழில் கற்றுக்கக்கூடாது? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தமிழில் நீங்கள் ரெடி பண்ணணும், தமிழில் யாருன்னா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறீங்க, அதாவது ஏஐ மூலியமாக உங்களோட கரியருக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறீங்க
அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய கசின்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய சிப்ளிங்ஸ் யாருக்கா இருந்தாலும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஏஐ கோர்ஸ் மூலியமாக உங்களுக்கு என்னென்ன பேசிக்கான விஷயங்கள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏஐயோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா லேர்ன் பண்ணிப்பீங்க. ஏஐ டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுப்பீங்க. நாட் ஜஸ்ட் ChatGPT, எல்லா டூல்ஸையும் நீங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். பிஸ்னஸ் அண்ட் கரியர் உங்களுக்கு கரியருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வேறு யாருக்கு கீழே வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஏஐ லேர்ன் பண்ணுறது மூலியமாக உங்களோட வேல்யூ நீங்கள் ஈஸி பண்ணிக்கலாம். ஈவன் ப்ரமோஷன்ஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், அதை எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தமிழில் சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய லேர்னர்ஸ் தேடக்கூடிய விஷயங்களே இதுதான். இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா, ஏஐ வந்து லேர்ன் பண்ணணும்னா இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ப்பான்னு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இந்த பேசிக்கான எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அட்டா 24/7 தமிழில் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ அடுத்த ஏஐ ரைட் கைட் இன் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் அண்ட் அப்ளிகேஷன் பேஸ்டான கோர்ஸாக இருக்கும். வீக்கெண்ட் கிளாஸஸாகவும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷனுக்காக ஒரு லிமிட்டட் சீட்ஸுக்கான ஒரு அவைலபிலிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ரொம்ப ஐயோ ஏஐனாலே என்னன்னு தெரியும், ஐயோ நமக்குலாம் வராதுப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி யார் பதறாங்களோ அவங்களுக்காக ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய இந்த ஒரு பேட்சாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ்க்காகவோ அல்லது கோடர்ஸ்க்காகவோ அல்லது தியரி அதிகமாக இருக்குமானா இன்னும் அதெல்லாம் கிடையாது. ஸோ ரியல் பீப்புளுக்காக, அவங்களுடைய கரியர்ஸ்க்காக, அவங்களுடைய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெக்ஸ்ட் ஜென் ஏஐ அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நம்ம புதுசாக லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜான் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் மதியானம் 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நமக்கு இருக்க போகுது. ஸோ இந்த பேட்சை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய் ஸ்கில்லுன்னு போய் பார்த்தீங்கன்னா ஸ்கில் தமிழ் அப்படின்றது போய் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு இந்த ஏஐக்கான பேட்சஸ் காட்டும். சரிங்களா? ஸோ இப்போ நியூ இயர் ஆஃபர் அதுமா, சரிங்களா, ஸ்கில் தமிழ்னு போய் பார்க்கணும். அதில் நமக்கு இந்த ஜென் ஏஐன்றது காட்டும். ஸோ நியூ இயர் ஆஃபர் அதுமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1700 rupees உங்களுக்கு கம்மியாகும். ஸோ 4800 என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய இந்த நெக்ஸ்ட் ஜென் ஏஐ அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு கோர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஸ்டடி பிளான் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், எவ்வளோ நாள் நடக்குது, என்னென்ன டைமிங்கில் நடக்குது, யார் நடத்துகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய மொபைல் ஆப் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. சரிங்களா? ஸோ மொபைல் ஆப்பில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கில் தமிழ்னு போங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே போயிட்டு ஸ்கில் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென் ஏஐக்கான கோர்சஸ் இருக்கும். ஸோ இதில் டைமிங் கொடுத்துட்டாங்க. ஸோ கீழே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டடி பிளான் போய் பாருங்கள். கிளிக் பண்ணும்போது என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. எத்தனை கிளாஸஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ கிளாஸஸ்க்கு இது வாங்கலாமா அப்படின்றத ஒரு வாட்டி நீங்களே என்னது கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ யார் நமக்கு நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதாகரன் அப்படின்றவர் தான் நடத்த போகிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 4+ years ஆஃப் ஏஐயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் 4000க்கும் மேலே லேர்னர்ஸ்க்கு வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஏஐ கான்செப்டை எப்படி ஈஸியாக நமக்கு லேர்ன் பண்ணுறதுன்றதை தமிழில் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஏஐயில் அவர் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா 700K மேலே நமக்கு வியூவர்ஸோட வச்சுருக்காரு. 2 million ஃபாலோவர்ஸும் வச்சுருக்காரு. சரிங்களா? ஓகே. இன்ஸ்டாகிராம் சேனலில் 700K இது இருக்குது அண்ட் 2 million ஃபாலோவர்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப வைட்டலான இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். அண்ட் Y350ன்ற கோடை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நியூ இயர் ஆஃபர்ஸ் அதுவுமா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நியூ இயர் ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் அதிகமாக மறுபடியும் ரைஸ் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. செஷன் இது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் ஒன்று போட்டுருங்க.
அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த செஷன்ஸில் நம்ம லைவாக பார்க்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நோட்டோட முடிச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் மதியானம் 12 மணிக்கு வெபினார் அட்டன் பண்ணுங்கள். ஸோ 2026 உங்களுடைய பிளான் என்ன பண்ணலாம், என்ன பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்க போது மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே guys, thank you so much. Bye bye, take care and a very happy advance new year. Okay, bye bye.